உள்ளுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரீமியம் லுக் கொண்டு இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து உண்மையிலே வந்து பெரிய பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒயிட் கலரில் தான் வந்துட்டு பெயிண்ட் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு சூப்பரான ஒரு லுக் கொண்டு வரும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பகுதியை வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பாருங்கள் அந்த அமாரி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பில்டிங் உண்டு. அதுலேருந்து ஒரு லைட் உண்டு போகுது பேர் அந்த ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி. எப்படி இருக்கேண்ணா கீழே வந்து எடுத்துட்டோம். ஸோ வந்துட்டு உண்மையிலே எந்த கையால் திறக்கிறதோட கவிதாசன கையால், அதாவது 9 நம்பருக்கான கையால் திறந்தான் எல்லாம். நீங்கள் வந்து கொழும்புல ஒரு என்ன நாங்கள் வந்துட்டு நார்மலாக சோஃபாவில் இருக்கிற மாதிரி இருக்கேன். தம்பி வந்துட்டு என்ன மாதிரி இருக்கிறான் மேலே இருந்து அதான் அந்த வீடியோ வந்துட்டு நல்ல ஒரு லுக்காக இருக்காண்டோடையா நீ முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வந்து பாருங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கண்ணாடி. மொப் பண்ணுமண்ணா அப்படியே சூழலாக இழுத்து அடுக்கு. ஆனால் கீட்டாக அப்படியே நல்லா ஆகிக்கணும். அப்படி அயன் பண்ண போயிடும். ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த கலர்கள் வந்து நல்லா இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு இந்த அறிவுள்ளாக எங்கடையாகலாம் யாரை வச்சுருக்காங்க. இதாலையோ அது இங்கேவா இங்கேவா இப்போ எல்லாத்தையும் யோசிச்சது சரி. இதில் ஒன்று கிடக்குது என்னென்னு யோசிக்கல. இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு ஸ்பெஷலி வந்து இந்த பெட் அப்புறம் வந்துட்டு அந்த பெட்ஷீட் அப்படியே அது ஏசி இந்த உலக மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். ஸ்பெஷலி அந்த லோட்டஸ் டவர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு லுக்காக இருக்கும். வந்து நான் சொல்றது உண்மை. அவன் என்னன்னு சொன்னான், ஒரு மனுஷனுடைய முகத்துல பார்க்க தெரியும். அதாவது வந்து மூத்த பார்த்த தருவாண்டா உன்னை விட்டாண்டே முக்குவா சரியா நிறைய இடத்துல பார்த்துக்கோ யாராச்சும் சொல்லணும் ஒரு ரூபா காசு கொடுத்துருப்பாங்க எவ்வளோண்ணே அவ்வளோ அதை வச்சு இங்க கண்ணை வச்சு கொடுத்தீங்க இல்லை 30 ரூபா கொடுத்தோம். நான் நேராக கண்டேன் பஸ் வெள்ளச்சி வரணும் போட்டு கொடுத்தேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழுப்பிட்டியில் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் இருக்கிறோம். பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோன்வோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதாவது வந்து கோன்னு சொன்னால் சோளம்னு சொல்லுவாங்க, வோலன்னு சொன்னால் சிவரனை. அப்போ சோள சிவரன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு மொக்கையாக மொழிபெயர்த்து வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பகுதியை வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் உள்ளாகட்டு வாழ்க்கை முறைமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு எங்களுக்குமே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருந்தால் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கோம். உண்மையிலே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. விலையை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இங்கே வந்துட்டு விலையை வந்து நாங்கள் ஒரு இடையில் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நாங்கள் வாங்கின இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஹோம் டூர் உண்டோ, இல்லாட்டி வந்துட்டு ஒரு ரூம் டூர் உண்டோ, இல்லாட்டி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் டூர் உண்டோ வந்துட்டு சொல்லலாம் வந்துட்டு இந்த வீடியோவை. ஸோ வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றைய தினம் இந்த நேரம் நாங்கள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு உள்ளட்டுனாங்க. ஆனால் அந்த டைம் வந்துட்டு உண்மையிலேயே வீடியோ செய்ய கிடைக்கலன்னு சொன்னால் பயங்கர டயர்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபோன்லேயுமே வந்துட்டு சார்ஜ் இல்லை. ஸோ அதால் வந்துட்டு இன்றைக்கு வந்து இந்த வீடியோ நாங்கள் செய்கிறோம். ஸோ வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க வந்துட்டு
எப்படியெல்லாம் இருக்குது உள்ளுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் இப்போ வாங்கின இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்பர் வந்து பார்த்திங்க சொன்னால் 67A 2 ஸோ வந்துட்டு 2 அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறதுல வந்துட்டு அப்படி வந்து நம்பர் போட்டிருக்காங்க. அண்ட் வந்துட்டு 67Aன்றது மேபி வந்து இந்த பில்டிங்கிற ஒரு நம்பராக வந்துட்டு இருக்கலாம், ரைட்? இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகிறக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கீ ஒன்று வந்துட்டு சொல்லுங்க. ஓகே, பார்த்தோன்னா கதைக்கலாயா பக்கமாக விளங்கல இப்போ பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? சரியா, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு போகிறோம். ஸோ உள்ளுக்கு போகிறதுக்கான கீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்கள்கிட்ட இல்லை. அதாவது வந்துட்டு இந்த இது வந்துட்டு லொக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 8 பேர் தங்கக்கூடியதான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் வந்துட்டு இது. 8 பேர் இல்லை, நிறைய பேரும் தங்கலாம். தற்சமயம் நாங்கள் 8 பேர் தான் வந்துட்டு தங்கியிருக்கோம். ஸோ இதுக்கான கீ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ இதில் 3 பேர் நிற்கிறோம், வெளியில் வந்து 5 பேர் போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க கொண்டு போனால் நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு வர்றதுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட கீ இல்லை, நாங்கள் கொண்டு போனால் அவங்கள்ட்ட வந்து கீ இல்லை. ஸோ அதனால் 2 பேருக்குமான ஒரு பொது இடத்துல வந்துட்டு கீயை வச்சுட்டு போகணும் அப்படின்றக்காண்டி இப்படி ஒரு லொக்கை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் போன வீடியோலேயும் வந்து சொல்லியிருப்பேன், வந்து அந்த நாங்கள் கொண்டு போகிற லக்கேஜரில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நம்பரில் கொண்டு வந்துட்டு இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்குலேருந்து நாங்கள் கீ எடுத்து இப்போ இதை வந்துட்டு நாங்கள் திறக்க போகிறோம். அது இல்லாமல் இப்போ உள்ளுக்கு யாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இது வந்து கோலிங் பெல் உண்டு. ஸோ வந்துட்டு இது இப்போ அமர்த்தங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் உள்ளுக்கு போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நம்பரை கொடுப்போம், ரைட்? நம்பரை கொடுத்துட்டு இதை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது திறந்துடும். இந்த கீயை வந்து எடுத்துட்டோம். ஸோ வந்துட்டு உண்மையிலே எந்த கையால் திறக்கிறதோட கவிதாசன கையால், அதாவது 9 நம்பருக்கான கையால் திறந்தால் எல்லாம் திறவாகும். கடவுளே, உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வந்து கொழும்பு பயணங்கள் வந்து அடிக்கடி வார ஒரு விஷயம். அந்த டைமில் வந்து அடிக்கடி வார டைமில் நாங்கள் நிறைய காசுகளை வந்து கெஸ்ட்டுக்கு வந்து வாரி வழங்குறோம். நாங்கள் அந்த வகையில் வந்து நிறைய பேருமே வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, வந்து நீங்கள் வந்து கொழும்புல ஒரு நேற்று திரவடா ஆட்கள் வேறு பக்கமாக கிடக்கு, பக்கம் கட்ட வேலையில் வார்த்தை நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லிக்காங்க கொழும்பு இல்லை. அது என்னென்னு சொன்னால் இப்போ தெரியும் தானே, இப்போ அதால் வந்துட்டு தமிழாக்கள் நடந்து போகிறாங்க வந்து. அப்போ அவங்க வந்துட்டு இப்போ நம்ம இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளா கேட்டோன்னே பொறாமப்படுவாங்க. ஏன்னா அதுக்காக தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்காண்டி வந்துட்டு இப்போ லாக் பண்ணிட்டோம்னாங்க. ஸோ வந்துட்டு இப்போ உள்ளுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரீமியம் லுக் கொண்டு இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து உண்மையிலே வந்து பெரிய பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒயிட் கலரில் தான் வந்துட்டு பெயிண்ட் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு சூப்பரான ஒரு லுக் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட்லேயே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளிகேஷனோ இல்லாட்டி சம்திங் ஏதாவது ஒன்று வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். டக்குன்னு ஊற்ற பிறணும். ஏன்னா இப்போ சின்னாக்கள் வந்தால் டக்குன்னு வந்துட்டு ஊற்ற பிரட்டிடுவாங்க. அதுக்காண்டி தான் ஒயிட்டை சில பேர் விரும்புறது இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் வந்து ஒயிட்டை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரைட். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமே வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒயிட் கலர் அந்த சிவரையுமே வந்துட்டு அழகுபடுத்துறதுக்காண்டி இப்படியான சில இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சந்திரவட்டக்கல். ஏன்னா ஸோ வந்துட்டு சந்திரவட்டக்கல் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் படித்த வரலாறுகள்லாம் வந்துட்டு ஞாபகம் வரும். வந்து இந்த புலனறுவை அனுராதபுர காலங்களில் வந்துட்டு இந்த சந்திரவட்ட கல்களில் வந்து நாங்கள் வரலாறுகளில் வந்துட்டு படிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு லிவிங் ரூமாக வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் வந்து அழகான சோஃபா வந்து வச்சுருக்காங்க. வந்துட்டு நம்ம வந்துட்டு நைட்லேயோ பகல்லையோ வெளியில் வந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஆறுதலாக வடிவாக காய்ச்சி கொண்டு இருக்கலாம். இந்த தம்பியும் இருந்துட்டு வந்துட்டு
என்ன நாங்கள் வந்துட்டு நார்மலாக சோஃபாவில் இருக்கிற மாதிரி இருக்கோம், தம்பி வந்துட்டு என்ன மாதிரி இருக்கிறான்? இது வந்து டாய்லெட் இருக்கிற மாதிரி இருக்குது. டாய்லெட் மண்டேக்குள்ளே வந்துட்டு ஹோமோட் இல்லை, இது வந்துட்டு எங்கள்கிட்ட ட்ரெடிஷனல் டாய்லெட்டில் இருக்குமா போல இருக்கிறேன். வேண்டி காட்டு என்ன மாதிரி இந்த எடுக்கிறான். அப்படியே இருடா இல்லை பிடிச்ச நின்றுடா அப்படி. மேலே இருந்து அதான் அந்த வீடியோ வந்துட்டு நல்ல ஒரு லுக்காக இருக்காண்டோடியா நீ நீ இப்போ இருந்து பிடிக்கிறதுல ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இல்லை பயமாக கிடக்கு நீ செய்கிற சில செயற்பாடுகள். இப்போ போயிட்டு வந்தீங்க. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு சோஃபா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய கதிரையில் இருந்து காட்டு சொன்னாங்க சில பேர் வசதியான வந்து இப்படி இருப்பாங்க. நாங்கள்லாம் அப்படி தான் இருக்கோம். ரைட். ஸோ அந்த வகையில் அந்த சீட் எப்படி இருக்கு வந்து இருக்கு குஷன் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டான வந்துட்டு இருக்கைகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலத்துக்கு விரிச்சிருக்கக்கூடிய அந்த மெட்டை வந்து பேரங்க வந்து ஒரு ஒரு வித்தியாசமான என்ன ஒரு நூல் மாதிரி என்ன ஈவன் வந்துட்டு எங்களுக்கு காலில் ஈரம் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஈரத்தை வந்துட்டு எடுத்துடும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருசாக ஊத்தைகள் பிறண்டாலும் தெரியாத மாதிரிக்கான ஒரு கலரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு இதுவுமே ஒரு ஒரு லுக் கொண்ட கொடுக்குது என்ன. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹோலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 ஏர் கண்டிஷனர் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்காங்க. ஒன்று வந்துட்டு இதில் இருக்குது, ஒன்று வந்துட்டு அங்கால இருக்குது. நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து ஆறுதலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேலே கொடுத்துருக்கக்கூடிய லைட்னிங்கை பாருங்கள் வந்துட்டு வித்தியாசமான அந்த லைட்டுகள் வாங்கி வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வந்து அதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒன்றில் ஒவ்வொரு லைட்டும் இஞ்சால் 2-3 லைட்டும் எரியிற மாதிரி இப்போதைக்கு வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம். ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வந்து பாருங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கண்ணாடி. அதுலேயே வந்துட்டு இந்த அப்படியான முகங்களை பார்க்க ஆசையாக ஏன்னா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க வந்துட்டு எல்லாம் வந்து ஒரு சேம் கலரில். ஏன்னா அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இந்த இதாக இருக்கட்டும், இந்த கண்ணாடியாக இருக்கட்டும், இந்த டிவி வச்சுருக்கக்கூடிய அந்த டேபிளாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு சேம் கலரில். ஈவன் பாருங்க வந்து அந்த ஜன்னலுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த கேர்டன் கூட வந்துட்டு ஒரே கலரில் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டோர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நான் நினைக்கிறேன் இது வந்து தேக்கு மரத்தில் செய்யப்பட்டிருக்குது. அந்த கலரை பார்க்க தெரியுது. பயங்கர திக்னஸ்ஸான டோர் எல்லாமே. நினைக்கிறேன் இந்த ரூம் வந்துட்டு மேபி அவங்க லொக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. லொக் பண்ணல. ஓகே. ஸோ வந்துட்டு இந்த டோருன்ற திக்னஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு மேலே வந்து ரைட் 1 இன்ச்சுக்கு கிட்ட இருக்குது வந்துட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வந்து நிற்கக்கூடியவங்க தங்கி இருக்கிற ரூம்ன்றதால வந்துட்டு நம்ம அதை அவங்க எல்லா டைம் உள்ளாட்டு காட்டுறது சரியில்லை. ஸோ அதால் வந்துட்டு இதை வந்து நாங்கள் எங்களோட வீடாக இருந்தாலுமே கெஸ்ட் வந்தால் நாங்கள் போகிறது சரியில்லை தானே. அப்போ நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கொண்டு இப்போ அங்கால அப்படியே வந்துட்டு நாங்கள் மூவ் ஆகி என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இதில் மிஸ் ஆகிருக்குதா? நான் அதை நீங்கள் போனது ஒரு உருட்டிட்டு வருவேன். இல்லை அதை நான் அப்படியே ரொடுவேலாம் நீ நிற்கிறேன் நான் நினைச்சேன். ஒரு விளையாட்டு இல்லை இது வந்து உண்மையிலேயே கட்டாயம் தேவையான உண்டு. என்ன கட்டாயம் வந்துட்டு இந்த வேலையை ஒன்று நாங்கள் செஞ்சே ஆகணும். வந்துட்டு அடிக்கடி தேவையான உண்டு. வரேண்ணே நல்ல ஒரு சிஸ்டம் உண்டு தெரியுமா நம்மட. என்ன செய்யுது பரவா அந்த மொப்பண்ணு மண் அப்படியே கீழெல்லாம் இழுத்து அடுக்கு தங்க போடுது தவறியா எங்க அந்த மேலுக்கு வருது. கொண்டாடுறா லைட்டும் கொடுத்துருக்காங்க ஒன்று ஈரங்களை பார்த்து இழுக்கிறது. ஓ அதுக்கு தானே என்ன எக்கனாமிக்காகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. என்ன முடியலும் பாப்பா இங்கே இந்த முடியை கொஞ்சம் காட்டுறா. இல்லை இந்த லைட்டுக்கு வந்துட்டு தெரியுது வந்து இந்த ஊட்டி இருப்பா அது இப்போ எடுக்க போதான். பார்த்தீங்க சொன்னால் அதிசயம் தானே. அற்புதம் தான். அது அது அங்கே எப்படி விளையாடு சூப்பர். இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு இதை உருட்டி கொண்டு திடீரில் இதை வந்துட்டு கொஞ்சம் சிரமம்ன்றதால வந்துட்டு நாங்கள் இப்போ ரொபோட்டுக்கு வந்துட்டு ஓட பண்ணிக்கோம். ஏன்னா இந்த வெளிநாடுகளில் வந்துட்டு
தண்டவாட்டில் ஸ்கேன் பண்ணி வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கோ. அது நம்ம 2-3 நாள் வந்துடும் காலையில் எடுத்து காய்ச்சினா காய்ச்சிங்க என்ன வருமா நாளைக்கு பின்னரே இல்லை நாளைக்கு 8 மணிக்குள்ள வந்துடுவோம். என்ன மொழியில் காய்ச்சி நீ? அவன் சிங்களம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி காய்ச்சி. சிங்களமோ? வெளிநாட்டிலேயே சிங்களாக இருக்காங்களே. அதுவும் அவங்க வேலை சுப்போஷராக இருக்கான். சுப்போஷராக இருக்கார் அவரால். ரைட். அப்போ அது வந்து ஒரு பக்கம் இருக்கா. பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த லிவிங் ஏரியா வந்து பார்த்துட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் அப்படியே டைனிங் ஏரியாவுக்கு வந்துட்டு போவோம். ஸோ அதுக்கு முன்னதாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இதில் ஒரு ஹபர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க வந்துட்டு உண்மையிலேயே வந்து தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு மன அமைதிக்கான புத்தகங்கள் என்ன நிறைய கிடக்கொண்டையும் நாங்கள் எடுத்து பார்க்கல. இந்த பகுதிக்கு நாங்கள் கை வைக்கவே இல்லைன்னு சொன்னால் இப்போதைக்கு எங்களுக்கு இதில் தேவையில்லாத பகுதிகள்ன்றபடியாக. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ தூரம் வந்துட்டு அழகுபடுத்தக்கூடிய மாதிரிக்கு வந்துட்டு இதை வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு உண்மையிலேயே நல்லா திருவலை இது என்ன அந்த தூள்கள் மிளகுகள் போட்டு வைக்கிறேன் அவனும். அப்போ என்னது இது வந்து ஒரு விளையாட்டு. அதான் அந்த பொருட்டு கட்டையை காணும் இல்லாட்டி நாளைக்கு இருக்கிறேன் குழந்தை கீழே உருண்டு இல்லாட்டி சும்மா கொண்டு சும்மா இருக்கான் சும்மா கிடக்கு. மேபி வடிவுக்காண்டி வச்சுப்பாங்க. எதுவும் அதுக்குள்ளே எதுவும் வைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பார்வைக்கு வந்துட்டு. அதை நாங்கள் அதுக்குள்ள ஒன்று வைக்கணும் அதை வச்சுருவோம் பேயா. சரி அதுதான் பெஸ்ட் ஆஃப். அதே மாதிரிக்கு வந்துட்டு இங்காலையும் ஒரு கண்ணாடி கையாசகணும் முடி எழுத்து மீசையை முடி காட்டு சாடையா. பார்த்தியோ இந்த மீசை எங்களை விட்டு கண்ணாடி இல்லை பெருசாக வடியாக தெரியுது இல்லைன்னா இங்கே எல்லா பக்கமும் படி அதாவது அந்த பாத்ரூம் 3 நாள் பார்க்கும் விடியத்தில் ஒலிம்பியோ விடியத்தில் ஒலிம்பியா. அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இவங்க அந்த சூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த கலர்கள் எல்லாம் வந்துட்டு ஹபர்ட்டுக்கு இருக்கட்டும் அண்ட் வந்து எவ்ரி திங் வந்து நல்லா இருக்குது அண்ட் வந்துட்டு ஒரு நேச்சுரலாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஹபர்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் கட்டிக்கக்கூடிய கலரில் வேட்டியில் ஒரு பொம்பளை பிள்ளை உடுப்பு போட்டு உட்காந்துருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லி விலங்கில் எனக்கு இது அவங்களோட மெயின்டெனன்ஸ் கொப்பி மாதிரி இருக்குது. இனி எங்கட தானே ரைட். முடி ஹீட் பண்ணுறதுக்கு இங்கிட்ட இதுக்குள்ளே ஷாமம் கிடக்கடாப்பா. இது முடி ஹீட் பண்ணுறது இல்லையா அந்த ஈரங்களை வந்து அதான் யா ஓகேவா கொஞ்சம் சாடையா ஈரமாக கிடக்குமா போட இந்த ஃபேரைக்கு அது பா செக் பண்ணி பார்க்கணும். மலையில் நீ நினைகையில் எனக்கு காய்ச்சல் ஏன் பயப்படுது பக்கம் இருந்தா போல புரியுதாப்பா குறைக்கிறேன்பா. ஆனால் ஹீட்டாக அப்படி நல்லா ஆகிக்கணும். அப்படி அயமண்ணு போயிடும். சுடுதாப்பா இந்த அக்னி இந்த கண்ணில் காட்டி போட அதையும் சொல்லாம் கொஞ்சம் நான் வரேன் சூச்சை போடும் வேறாண்டு கொடுத்து விட்டுவார். அப்படியே பிடிச்சி இழுத்து விட்டா நிற்கும்டா. அப்படியே அதுக்குதான் இவ்வளோ ஒரு ஆசையை வச்சு தான் இருந்துக்கா மனசில். இந்த சலூன்களில் செஞ்ச ஞாபகம் பாரு எனக்கு. யா இதை நான் சொன்னால் வந்து அக்னி இந்த கண்ணில் படா வையன்னு சொன்னால் போன ஒரு தங்கின ஹோட்டலில் அந்த பெட்ஷீட்டையே வந்துட்டு கொண்டு வர மாதிரி காய்ச்சவன். இது நம்மளா இது நம்ம இது எங்கடா அதெல்லாம் கொண்டு போய் பெரிய யோசனை இல்லை எனக்கு தான் நட்டமா அதை யோசிச்சு கொண்டு சரியா இது என்ன சாமான் அதை காட்டி போட பழசா கிடக்கா ரைட். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அயன் பண்ணுற டேபிளில் வந்துப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே எல்லாம் ஃபர்னிச்சர்ஸோலாம் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு அயன் பாக்ஸ் வந்து வைக்கிறது இது வந்துட்டு அயன் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு கிச்சனில் சமைச்சு இதில் வந்துட்டு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரிக்கான டைனிங் டேபிள் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் அந்த டைனிங் டேபிளுக்கு வச்சுக்கக்கூடிய கதிரைகளுமே வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்ல ஒரு அழகாகவும் நல்ல ஒரு இதாகவும் இருக்குது ஏன்னா மேலே இருந்து இதில் இருந்து சாப்பிடவும் வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. மேலே இப்போ என்ன சொல்கிறேன் சாப்பிடும் போது இதில் வந்து இருந்தால் அரைவாசி பாசி போகும் அப்படியான ஒரு சொப்ட் வந்து வருது இவ்வளோ தூரத்துக்கு தான் எதிர்பார்க்குறேன். அதுதான் இதில் இருக்கவே அரைவாசி பசி போக மாட்டேக்கா அந்த எடுப்பு எதுக்குள்ள விரதண்டு விளங்குது. அம்மா இவங்களுக்கு வரக்குள்ளே வச்சுருந்தவங்க நான் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி
இதுக்கும் சேர்த்து கணக்கப்பட்டோம் இல்லையே இதுக்கும் சேர்த்து கணக்கப்பட்டோம் உனக்கு இதுக்கு தான் போல ஆ ஓ புரியுதாப்பா ஓகே இந்த சாப்பாடு இதில் வைக்கக்கூடிய மாதிரியான அந்த 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 பெட்டகத்தையும் பார்த்துக்கல அதுவுமே வந்துட்டு அந்த நேச்சுரலாக வந்துருந்தா இந்த பெனை நேரில் பின்னினே தான் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேசைக்கு வந்துட்டு அளவு கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த பூச்சாடி வந்து பேங்க கிரீனில் வந்துட்டு சூப்பராக இருக்குது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே வந்துட்டு என்ன பின்னுக்கு கொள்ளிக்கக்கூடிய இந்த படங்கள் ஸோ வந்துட்டு பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த சிவரோட சேர்த்து பார்க்கக்குள்ள வந்துட்டு அப்படி ஒரு லுக் ஒன்று வந்துட்டு கொடுக்குது வந்து இந்த சிவருக்கு அப்படியே இருக்க நாங்கள் வந்துட்டு இப்போ கிச்சனை பார்ப்போம் ரைட் ஸோ கிச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குமே வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த கலர்கள் வந்து நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இட மாபிள் வந்துட்டு ஒரு ப்ரௌன் மரூன் மாதிரி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து வந்துட்டு இந்த பேண்ட்ரி கபர்ட்லாம் வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க வந்துட்டு ஒரு கிச்சனுக்கு தேவையான சகல பொருட்களுமே வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க ஸோ மேலுக்கு வந்துட்டு டோஸ்டர் இது என்ன ஏமாண்டாப்பா டோஸ்ட் பண்ண இது ஏதோ சூடாக்குறா அதான் பான் அதான் டோஸ்ட் பண்ணுற டோஸ்ட் மற்றது இதில் எலக்ட்ரிக் கேட்டில் வந்துட்டு இதில் வச்சுருக்காங்க அது வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோம் மார்னிங் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இது வந்துட்டு கஃபே மிஷினாடா ஸோ வந்துட்டு கஃபே மிஷின் நாங்கள் அண்ட் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அடுப்பு எலக்ட்ரிக் அடுப்பு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மேலுக்கு வந்துட்டு அந்த புகையை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கான இது வந்து அதே நேரம் இந்த இதுக்குள்ளே வந்துட்டு பிளேட்ஸ் வச்சுருக்காங்க நார்மலாக ஒன்று கொண்டு வராமல் போகலாம் 2 ரூபாய்க்கு எங்கே கொண்டு வர இல்லை அந்த குத்தி விட்டு போகாதான் நம்பி எங்கடைய இருந்தாலும் இந்த பாய்க்கு வந்துட்டு பார்க்கணும் சரி அதை வெட்டி விட மேலே என்ன நடக்கணும் மேலேயும் சும்மா 2-3 மேலேயும் வந்துட்டு பிளேட்டுகள் இருக்குது ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன இது இப்படி பிஸ்கெட் இவ்வளோ வரும் என்ன எங்கடையாக தான் வச்சுருப்பாங்க இது வந்து கரண்டி போன துப்புரா தமிழ் இல்லையாப்பா மாறி தான் ஸ்பூன்ன்றான் கவனிக்கிறேன் இது வந்துட்டு வச்சுருக்காங்க என்ன சொல்கிறது அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாராக்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிற சகல சாமானுமே வந்துட்டு வச்சுருக்காங்க நம்ம எல்லாமே மெல்ல அடையும் இல்லை அது நீ எவ்வளோ ஸ்பீடாக அப்படி விட சொல்லுங்க எவ்வளோ ஸ்பீடாக விட்டாமல் ஸ்பீடாக அடிக்காது நிற்கிறேன் நான் விட்ட அப்படியே அடிச்சுட்டு கொண்டு போய் விளாங்குதா கொஞ்சம் குறைவாக தான் அடி விழுந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இதெல்லாம் நாங்கள் பாவிச்சதில்லை இது என்ன அந்த அவனோ மைக்ரோ இது வந்து அரைட்டோக்கு அந்த கோப்பால் ஒரு மிஷின் தான் இது வந்து பிளேட்ஸில் இருக்க வச்சு போட்டு ஒரு ஹீட்டை செட் பண்ணி விட்டா அந்த ஹீட்டை வந்துட்டு வாஷ் பண்ணி அப்படியே எடுக்கலாம் முழு பிளேட்டையும் வச்சு போட்டு ஒரு டைமில் எடுக்க எல்லாம் அப்படியே அன்றைக்கு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு இல்லை சொல்லி அதுதான் இது வந்து நினைக்கிறேன் ஒரு உழவரை வந்தால் வட்டி விடும் அந்த கட்டத்தை சரி இது வந்து பெரியதான் யாரும் அறிவுள்ளாக எங்கடையாகலாம் யாரும் வச்சுருக்காங்க வெளியில் வச்சுக்க மட்டும் இல்லை இப்போ தண்ணி பிடிக்க விட்டுருவோம் போல படிச்சு இன்னும் கொஞ்சம் இதில் படிச்சிருக்கும் சரியான டைமில் ஹரிதாஸ் காப்பாற்றிதான் இல்லாடி படித்து சிதறி இருக்கும் அதுதான் ஒரு கொஞ்சத்துக்கு காலம் முழுக விட்டுடுவோம் ஓ உடனே அந்த வெடிப்பில் இந்த காப்பாற்றுறக்காண்டி முழுக விட்டுடுவோம் சரி கொஞ்சம் முழுவட்டும் தண்ணி வேஸ்ட் தான் ஒரு 2 நிமிஷம் தண்ணி பாட்டுவோம் அது என்ன சாமான் இது எங்கள் ஆட்ட சொல்லி நிற்க இது என்ன செம்பு இது மூடா ஏன் கப்பு இதில் அழுகுல அதுதான் ஒரு வடிவு தான் எல்லாம் ஒரு வடிவு தான் எல்லாம் அதிசயம் தான் ஒன்றும் இல்லை இப்போ என்ன தண்ணியும் சோடாகவும் இருக்கு அது நாங்கள் வண்டி வந்து வச்சது தான் அதேமாதிரி தான் இதுலாம் இந்த அவனோ இவனோ அதுகளாக இருக்கும் நிற்கிறேன் வந்து இன்னும் அப்போ இந்தந்த பக்கத்தில் இதுல எல்லாம் எங்களோட வீடுகளுக்கும் யாழ்ப்பாணத்தில் வைக்கத்தானே போகிறோம் ரைட் ஸோ அந்த மாதிரிக்கு வந்து கீழே ஃபுல்லாக ஹபர்ட் இருக்குது அண்ட் வந்துட்டு இந்த அதில் வந்து டஸ்ட்பின் போட்டிருக்காங்க அதுக்கு என்ன நடக்கன்றலாம் திறந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து வாஷிங் மிஷின் ஏரியா பாருங்க அதுவுமே வந்துட்டு அழகாக ஒரு சின்ன இடம் கொண்டு வந்துட்டு செட் பண்ணிக்காங்க வந்துட்டு அதையும் நாங்கள் விடுற மாதிரிக்கு இல்லை கட்டாயம் வந்துட்டு பாவிச்சுட்டு தான் போகணும் ஏன்னா சவுக்காரங்கள் எல்லாம் செம்போல் எல்லாம் பண்ணி வந்து வச்சு கிடக்கு ரிங் ஷோவில் எல்லாம் போல தான் கிடக்கு ஸோ நான் நினைக்கிறேன் வந்துட்டு இது வந்து வாஷ் பண்ணுறது இது வந்துட்டு காய வைக்கிறேன்னு நினைக்கிறேன் வந்து
இந்த மார்க்கு திறந்தாலும் பிள்ளைடா பயமா இல்லடாக்கு நீ சொல்ல என்ன பயம் எங்கடா அதுதான் எங்கடாமே அதை வேஸ்ட் பண்ண ரைட் மதி உனக்கு முழுக்க விளங்கி தான் கிடக்கு ஸோ இது வந்துட்டு அப்படியே ஹீட் பண்ணுறது இது வந்து வாஷ் பண்ணுறது அதை நம்ம பிறகு பார்ப்போம் மேலே வெளிநாட்டில் பார்த்த ஒரு ஞாபகம்லாம் வருதுடாப்பா எல்லாம் ஸோ அப்படியே போவோம் நாங்கள் மூவ் ஆகி வந்துட்டு அங்கால பெட்ரூம் சைட்ஸ் அண்ட் வந்துட்டு பால்கனிஸ் அதுகளை வந்துட்டு காட்டுவோம்பாங்கோ ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இருக்குது வந்து பெட்ரூம் பாத்ரூம் அது எல்லாமே வந்து இருக்குது நாங்கள் போவோம் வந்து பார்ப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்ரூம் ஒன்றை வந்து பார்ப்போம் உண்டா பாத்ரூமுக்கு ஒன்றுதான் இது உண்ட ஐட்டம் இல்லை நான் வெள்ளனே வீடியோ செய்கிறேன்றதுனால நீ இல்லை அப்படியா முக்கியமாக இந்த பாத்ரூம் பகுதியில் காட்டுறதுக்கு நீ வேணும்ன்ற அப்படியே தான் நாங்கள் எடுக்கல அவங்க விளங்கப்படுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான பாத்ரூம். ஐயா லக்ஸரியான பாத்ரூம் என்ன சொன்னால் இங்கே இருக்கிறது எல்லாம் தானாக இழுத்து எடுக்கும். நம்ம ஒன்றும் உள்ளுக்குள்ளட்டால இழுத்து எடுத்துடும். சரியா ஸோ உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே குளிக்கிறதுக்கண்டே செப்பரேட்டாக வந்துட்டு இந்த கிளாஸ் ஃபிட் பண்ணி விட்டுருக்காங்க. உண்மையிலே வந்து எல்லா வாஷ்ரூமுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்துட்டு ஹீட்டர் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வந்து உண்மையிலே என்ன தெரிஞ்சது ஒரு நல்ல ஹீட்டர் அப்பா. ஓ ஏன்னா நல்ல பெரிய முட்டை கிடையாது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இதை வந்துட்டு இங்கால திருப்பினோம் அப்படின்னு சொன்னால் ஹீட்டாகும், இங்கால திருப்பினோம் அப்படின்னு சொன்னால் கூலாகும் வரும். அதே நேரம் இதாலையோ அது இந்த இடத்துல அந்த பகுதியில் இருக்குது. இதுக்கான தான் நான் உன்னை கொண்டு வந்தேன். ரைட் நீ செய் என்ன செஞ்சேன்னு செய். அதுதான் சொன்ன அந்த மூளை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்குது. அந்த வட்டத்தை தாண்டி போய் யோசிக்கலையே நீ. மேலே திருப்பணும் விடாத. மேலே மேலே அந்த மேல் சவரை இப்படி திருப்ப இருக்கா? மேல் சவரை இப்படி திருப்படா கையால. மேல் அதை திருப்பி என்ன இதுவாக வருது தானே, அதை திருப்படா. அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறா தண்ணி இப்படி திருப்படா. அந்த இதை முன்ன இதை பிடிச்சி லைட்டாக திருப்பி அடே மேல் இஞ்சிட்டா ஆத்து. அப்போ உனக்கு கரைச்சலா தான் போகிறோம். இஞ்சிட்டா இதை பேர் வந்து நான் இங்கே இது உனக்கு உலகம் தானே இந்த விஷயம். இது வந்து தானே தண்ணி வந்து ஒரு பொசிஷன்ல வரும். அதான் சொல்றேன். இப்போ இதை வந்து திருப்பிக்குள்ள இதுக்குள்ள வரும், இதுக்குள்ள வரும், நடுவுக்குள்ள அப்படி. சரி அதே மாதிரி இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி இதை இப்படி திருப்பி போட்டா ஓப்பன் ஆகும். நீ எனக்கு மட்டும் இல்லையாப்பா விளையாட்டு. நீ இப்போ இதை சொல்றேன் ஆத்து மாற்றி படுத்துற மாற்றி படுத்துற மாற்றி கொடுத்துற. இப்போ அந்த நடுவில் கிடக்கிற அப்படி இழு வெளியில் எல்லாம் உள்ளு தள்ளு. இல்லை நீ வந்து இப்போ நிப்பாட்டு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் யோசிச்சது சரி, இதில் ஒன்று கிடக்குது என்னென்னு யோசிக்கலையா? என்ன செஞ்சோம்னா தள்ளி பார்க்கல இப்படி இல்லை இப்போ உனக்கு எத்தனை வயசு? இப்போ 21. எனக்கு 29 8 வயசுல ஒரு அனுபவம் இருக்கத்தானே. 2 வயசு வரைக்கும் நீ இதெல்லாம் பிரிச்சுமே வேறு அவ்வளோதான். ஸோ அதில் அந்த மாதிரிக்கு இப்போ இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் மேலால் இருந்து வரும். ரைட். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிக்ஸ் டைப் வந்து அதாவது ஹீட் அண்ட் கூல் வந்து வரக்கூடிய மாதிரிக்கு இந்த ஹீட்டரை வந்து சுடுதண்ணிலே ஒழிச்சீங்க காலமே வேலை செஞ்சதா? ஓகே. அப்படி இங்கால வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துட்டு வச்சுருக்காங்க. வந்துட்டு அந்த காற்றுகள் மனங்கள் குணங்கள் வழியில் போகிறதுக்கு அப்படி நான் வழியில் போவோம். இங்கால சிங்கின்ற விளையாட்டுலாம் தெரியும் தானே. இது வந்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க. பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் வாஷ்னா சரி, ஹேண்ட் வாஷ்னா ஹேண்ட் எங்கே கிடக்கு? அதான் பொடியெலாம் கிடக்கு. ஹேண்ட் வாஷ்னா பொடி வாஷாக மாற்றுறாங்கடா. என்னடா எனக்கு என்னடா இதுக்கு உள்ளட்டோட கடை இதுன்னு ஞாபகம் வந்துட்டு சாடையாக இழுத்தன் பிற மெனங்க கீழே விட்டு போட்டு தண்ணியால் கொடுத்தான். ஏண்டா பழைய ஞாபகம் வந்தால் கவலையாக போயிடும். என்ன
என்ன விளக்கம்? இந்த 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 லைட் இந்த சுவிட்ச் கிடக்கு இந்த விளக்கம். போடுவோம் பா வா என்ன வெளிச்சமே கிடப்பா இது என்ன தண்ணி ஊற்றி தான் வளர்க்குறதோ ஓ. அதுல மிஞ்சிற பறக்கிற தண்ணி அதான் வளரும். அப்போ தண்ணி கூடினா தண்ணி கூட ஏன்னா எங்களுக்கு ரோட் அடிக்காது லிமிட்டுக்கு கீழே ஓடி கொண்டு விட்டு வலிஞ்சு பண்ணுவோம் ஏன் சும்மா போ. பிளாஸ்டிக் அது ஏன் ஸோ ஓகே வெளியில் போம் லைட்டில் ஓடுது நார்மலாக அந்த தண்ணிகளோட வந்தாலும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு இந்த ஒரு துணி ஒன்று வச்சுக்காங்க அந்த லைட் ஆஃப் பண்ணி விடையா கரண்ட் பில் கூட வரும் ஆஃப் பண்ண ஓகே அதுக்காண்டி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணக்கூடாது கடுமக்கரையும் கூடாது உண்மையிலே வந்து எனக்கு பிடிக்கிற விஷயமே வந்துட்டு நிறைய கண்ணாடிகள் வச்சுக்காங்க ரெண்டு இடம் திரும்ப திரும்ப கண்ணாடி தான். உதாரணமாக வந்துட்டு இப்போ இந்த ரூம்குள்ள ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆள் பார்க்க வந்து நாங்கள் வடிவத்தையோண்டக்காண்டி டக்குன்னு தட்டி போட்டு சேவ் பண்ணி போட்டு ஹலோ ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு அந்த கண்ணாடி ஓகே இப்போ வந்து சுவிட்சை போடுவோம் ஸோ வந்துட்டு இதுதான் இப்போ நாங்கள் வந்துட்டு தங்கியிருக்கக்கூடிய ரூம் நம்மளாக உடுப்புகள் போட்டிருக்க விதத்தை பார்த்தாலே தெரியும் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க வந்துட்டு ஸ்பெஷலி வந்து இந்த பெட் அப்புறம் வந்துட்டு அந்த பெட்ஷீட் மேலே வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த எல்லாமே வந்து நல்ல குஷன் நார்மலாக இந்த பெட் என்ன விலை வரும் நினைக்கிறேன் அது கூட வரும் நினைக்கிறேன் ஏன்னா ஏண்ணா எனக்கும் படியா தெரியா காய கூட நான் கூட வருமானு நினைக்கிறேன் எப்படியும் அந்த ரேட்டோட கொஞ்சம் வரும் அந்த லைனுக்குள்ள இந்த மெட்ராஸே விளையாடலாம். யா 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 ஸ்ப்ரிங் இருக்கும்ண்ணா ஸ்ப்ரிங் இருக்கும் இல்லாட்டி அந்த இது வந்து வேற அது வந்து அண்ட் வந்துட்டு உண்மையிலே நான் இந்த பெட்டுக்கே தனிக்காது. இதுக்கு புரிப்பா அதுக்கு புரியும்பா நான் சேர்த்து தான் கேட்டேன் வந்து நான் அதுக்கு புரியுமா தான் நீ சொன்ன கணக்குக்கு வேற மட்டும் தான் நினைக்கிறேன் வந்து அதே நேரம் அந்த லைட்டுகளை கொடுத்துக்கக்கூடிய அந்த படத்தை வந்து பாங்க அப்படியே காத்தால் எழும்பி அது ஒரு பார்த்தா உண்மையிலே வந்து அன்றைய பொழுது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதே நேரம் ஏர் கண்டிஷனர் உண்மையிலே வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு கூல் ஒன்றை கொடுக்குது அதே மாதிரிக்கு இந்த இதில் ஹபர்ட் ஸோ இதுக்கு என்ன வச்சுக்காங்க அப்படின்றத நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல நார்மலாக வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு பிலோ அப்புறம் வந்துட்டு பெட்ஷீட் வந்துட்டு வச்சுருக்காங்க அவங்க வந்துட்டு முதல் வேறையாக்களை கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இப்போ நம்ம வாங்கினோடைய அப்படியே நமக்கு வந்துட்டுது ரைட் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாத்ரூம் வந்துட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து காட்டிட்டோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ சில பேர் வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு ஹீட்டரை போட்டு 3 உடைச்சி போடுவாங்க இன்னும் வேலை செய்தில்லைன்னு மெயினாக வந்து ஓட்டர் ஹீட்டருக்கான சுவிட்ச் வந்துட்டு வெளியே ஃபிட் பண்ணியிருக்காங்க அதை வந்துட்டு ஒன் பண்ணிவிட்டு உள்ளே போய் திருவினா தான் வந்துட்டு அதுக்குரிய ஃபங்க்ஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ணது என்ன விளக்கு இது என்ன சுவிட்ச் இது வந்து மேபி வந்து முக்கியமான ஏதாவது ஒரு லைனுக்கு போகிற இருக்குது ஒன்றில் இருக்குது ஒன்று லைட் பார்த்து போடுங்க அது லைட் அடிச்சுட்டு போட கடை இந்த ஓகே ஓகே சுவிட்சர் பக்கம் தான் இருக்குது ஏன்னா சுவிட்சர் பக்கம் தான் இருக்குது ஆமாம் ஓ இது வெளிக்காலம் இங்கே பார்த்தி அடே அது ஏசி இந்த இவ்வளோ கடை பயந்துட்டேன்டா ஓகே கன்ஃபார்ம் பண்ணி தான் எதிர்ந்து ஆனால் டோன்ட் சுவிட்ச் ஆஃப் வந்து இது வந்து அப்படி ஏசிக்கான லைன் ஏன்னு சொல்லலாம் சிலர் வந்து விளையாடுறாங்க தட்டி அடிபட்டு போயிடும் மற்றது வந்து இப்போ ஏசிக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா இடம் வந்துட்டு ப்ளக் வந்து வச்சுருப்பாங்க இங்கே வந்து ஃபிட் பண்ணி இருக்கிறபடியாக இதில் வந்து போட்டு அதை வந்து எழுதி விட்டுருக்காங்க டோன்ட் சுவிட்ச் ஆஃப் வந்து ஏசிக்கு எந்த நேரம் போய்கொண்டே இருக்குது கரண்ட் அப்படின்னு சொல்லி மற்ற வந்து பாங்க இதுக்குள்ளேயுமே ஒரு கதிரை அப்புறம் வந்து டஸ்ட்பின் அண்ட் வந்துட்டு ஒரு அளவான ஒரு கண்ணாடி அழகாக வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க வாஷ்ரூம் திறக்காது என்ற நாங்கள் பாவிச்ச வழியாக மனங்கள் வீடியோ அதான் சில அந்த பாத்ரூம் இந்த வாஷ்ரூம் டிஃபரெண்ட் ஆனா அப்படியா அப்போ காட்டு இவனை தான் அந்த வாஷ்ரூம் விளக்கம் இது பார்த்தியா ஓப்பனிங் இது ஓப்பன் இது கிளாஸ் பூட்டலாம் அது பூட்டலாம் அதுதான் வித்தியாசம் இல்லை தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் பிள்ளையாண்டு இல்லை வேற என்ன வித்தியாசம் ஐயாட பேரோ கடை கண்டு வேற வந்து அவ்வளவுதான் அந்த இது அந்த இது கொழி இல்லை அங்கே இது அது வந்து கொழுவி இல்லை அது வந்து சும்மா அந்த நாங்கள் அந்த ப்ரெஷ் வைக்கிற அது இது அந்த கிளாஸ் எல்லாம் சும்மா வைக்கலாம் போல இருக்குது அப்படி அந்த மாதிரி இருக்குதானே ரைட் ஓகே அப்படியே நாங்கள் வந்து இங்கால பால்கனியை பார்ப்போம் வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே தான் இருக்குது வந்து விஷயமே அதுவும் நான் ஹோலடிக்கு என்னன்னு பேர் வந்துட்டான் பேர் பூட்டி திறப்பு அங்கே பூட்டி போட்டில் வந்து போட்டி போடலாங்க ஹலோ சரி சரி இருக்க வா இங்கே பேர் தந்துட்டாப்பா கண்ணாடிக்க கடவுளே இப்போ வந்து ஏன் வீடியோவில் பேரா இங்கே இப்படி வச்சா தள்ளுறேன் இப்படி நிலுகமா நான் வரேன் நீ தந்துட்டோடியா
ரைட். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பல்கனி. உண்மையிலே வந்து பகலில் பார்க்குறத விட நைட்டில் வந்துட்டு இங்கே விஷயமே இருக்குன்னு சொல்லலாம் வந்துட்டு. அதுவும் வந்துட்டு இப்போ இது வந்து செகண்ட் ஃப்ளோர். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 10-12 ஃப்ளோர் மட்டுமே இருக்குது. ஸோ மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். ஸ்பெஷலி அந்த லோட்டஸ் டவர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு லுக்காக இருக்கும் வந்துட்டு. நாங்கள் அதையுமே வந்துட்டு காட்டுவோம் கட்டாயம் மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பாருங்கள் அந்த அமாரி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பில்டிங் உண்டு. அதுலேருந்து ஒரு லைட் உண்டு போகுது பேர் அந்த ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி. எப்படி இருக்கேண்ணா அப்படி ஒரு ரவுண்ட் உண்டு சுற்றி அடித்து காட்டுறாங்க. ஆனால் பேர் வந்து இந்த லோட்டஸ் டவர் வந்துட்டு ஏசியாவிலே வந்துட்டு உயரமான பில்டிங்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வந்து அதை விட உயரமாக கிடக்கேண்ணே. அதுதான் ஏன்னா என்ன விளக்கம்னு சொன்னாங்கன்னா இந்த பில்டிங் வந்து திடல்ல இருக்குது. ஓ அது வந்து ஒரு தாழ்வான பிரதேசத்தில் பள்ளத்துக்கு இருக்கு. ஆனால் அதில் போயிட்டு பார்க்குறது இது கீழே இருக்குது. அப்படி கேட்ட விளக்கம் அதான் இல்லை. ஆனால் அது 2 பாவங்கள் நமக்கு அப்படி தான் இருக்குது நார்மலாகவே. நோ இப்போ அப்படி இல்லை. என்னன்னு சொன்னா தம்பி, இப்போ வேறு அந்த லோட்டஸ் டவர் அந்த சைஸு உயரமெல்லாம் உனக்கு தெரியும் தானே. ஆனால் இந்த கையை கிட்ட பிடிச்சா இப்போ இந்த ஒன்றுமே தெரியாது உனக்கு. அது அந்த பழமொழி ஒன்று இருக்கும், அந்த கல்லை கிட்ட வச்சு பார்த்தா தள்ளி வச்சு பார்த்தா அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம எங்கே நின்று பார்க்குறோன்றதான் வந்துட்டு விஷயமே. ரைட். ஸோ வந்துட்டு எங்கள்ட பார்வைக்கு அப்படி தெரியுது. நம்ம கிட்ட போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் தெரியும். உண்மையிலே வந்துட்டு இந்த பால்கனியில் வந்து நார்மலாக லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறவங்களாகட்டும் ஸ்மோக் பண்ணுறவங்களாகட்டும் ஸோ இந்த ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இதில் இருந்து சும்மா அதை பார்த்துட்டு இருந்தாலே டைம் போகிறது தெரியாது. அந்த இயற்கையான அந்த காற்றை வந்துட்டு அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம் வந்துட்டு முஸ்பாத்தியா. இந்த சுத்தவரை இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே வந்துட்டு நல்ல காமாக இருக்குது. இதுக்கு முன்னம் நாங்களோட வந்து பார்த்துனாங்க. அது கொஞ்சம் க்ரௌடாகவும் சத்தமாகவும் இருந்தோடைய கவிதாஸ் வேணா வந்துட்டான். ஆனால் அதுக்கு அந்த காணியை நான் கேட்டுருந்தேன் முடியும். இதோ என்னண்டு நாங்கள் விசாரித்தேன். நான் வந்து இவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க அந்த காணிக்காரர்கள். வேண்டுவோம் பிளான் இல்லையோ என்ன விலை வேறு பண்ணிக்கிறாரு? இல்லை விலை வந்து அவங்க நார்மலாக கேட்கல தான். விலை கேட்கவே இல்லை. இல்லை நாங்கள் கேட்குறோம் நீ ஒரு கெஸ் பண்ண என்ன விலை வருமானு சொல்லி. 15 கோடி. 15 கோடியோ? 15 கோடி வரும்போது ஏன் காணி ஏன்னா கொஞ்சம் சின்ன துண்டாக கிடக்குதான். ஆனால் சொல்லலாடா இப்போ நான் 15 கோடி கணக்குக்கு போகாது. ஆனால் பேச்சுக்கு தான் கணக்கு. ஏன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஆனால் வெள்ளவத்தில் பார்த்தாண்டா வந்து ஒரு வீட்டோட சேர்ந்த காணியை வந்து அது 13 கோடி சொன்னவங்களுக்குள்ள இது அவ்வளோ தூரத்துக்கு வராது. ஆனால் அப்படியும் ஒரு கொஞ்சம் ஏன் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவ்வளோத்துக்கு வராது. இப்போ 7-8 கோடிக்கு காணியை வண்டி அப்புறம் மிச்சம் நாங்கள் என்னடா செய்கிறது? டிமாண்டான ஏரியா நாங்கள் தெரியாமல் இதில் காலேஜ் மீனாக கடுவான். ஸோ வந்துட்டு இது வந்து இதுக்கு என்ன பேருடா சொல்கிறா இதுக்கு? ஏசின்ற அவுட்டரா? அவுட்டர் வந்துட்டு வழியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்பார்ட்மெண்ட்டுன்ற ஒரு ஸ்பெஷல் அம்சமே வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்போ ஸ்விம்மிங் பூலையும் வந்துட்டு நாங்கள் இதில் வந்துட்டு காட்டி ஆட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய அந்த வேர்த்தையும் நாங்கள் இழந்த மாதிரி போயிடும். ஸோ அதால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூலுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ செய்ய போகிறோம். அதில் முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குளிக்க போகிறோம். ஏன்னா மதியம் போல் உண்மையிலே வந்து நாங்கள் வந்து பயங்கர வெக்கையாக இருந்தது. அப்போ நார்மலாக குளிப்போன்றோடு போனால் 2-3 காலம் குளிச்சோன்னு இருந்தது. அப்போ அதை குழப்பக்கூடாதுன்ற காணி வந்து நான் பேச விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இரவு நேரம் வந்துட்டு போனால் குளிக்கலாம். அதுவும் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸின் படி 10 மணி மட்டும்தான் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜிம்முமே இருக்குது வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி அதுவுமே வந்து 10 மணி மட்டும்தான் வந்துட்டு பாவிக்கலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து 10 மணிக்கு பிறகு தெரியும் தானே மேபி யாரும் வந்துட்டு இப்போ ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுக்காண்டி ஒரு டைம் வந்துட்டு அவங்க கீப் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் குளிக்கிறதா இருக்கட்டும், ஈவன் ஸ்விம்மிங் பூல்கிட்ட அந்த ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நாங்கள் தனியான ஒரு வீடியோவில் பார்ப்போம். சொன்னால் எங்களுக்கு ஸ்விம்மிங் பூலை விளங்கப்படுத்துறதுக்கண்டே அதுக்கான ஸ்பெஷல் கோர்ஸ் முடிச்சோட நிற்கிறான் பின்னால். யார் சொல்கிறேன் நீ? நம்மளால் தான் சொல்கிறேன். சரி நான் நீ கவிதாசை சொல்கிறேன் ஏன்டா அப்படிதான் ஆடுது விட்டுதா கதை என்ன இல்லையா? அது ஸோ வந்து அந்த மாதிரிக்கு விளாங்கிட்டு அதை பிரச்சனை இருந்தால் மேலே வந்து வேன் எடுத்த நாள்லேருந்து ஒரே ஓட்ட வேண்டியதான் சொல்லுவோம். நம்ம வந்துட்டு என்ன ஒருக்கா ஒரே இடத்துல போகிற இடத்துக்கு மேலே 9 இடம் போகக்கூடிய ஒரு ஆள்டா தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லை பொறுத்து போகத்தானே வரும் வேணா. ரைட். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ ஆள் போயிட்டு வந்துட்டு நான் நினைக்கிறேன் அதில் கதவை திறந்தவர் நாங்கள் வீடியோவில் கதைக்கிற சத்தம் கட்டோன்னா கூட்டிட்டாரு. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இப்போ இது வந்து அக்கினி தங்கி இருக்கக்கூடிய ரூம் வந்து இந்த பாருங்கோ என்ன மாதிரி இந்த பெட்டில் படுக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு இப்போ எங்களோட அண்ணா வந்துட்டு படுத்து காட்டுறாரு வந்து வந்த இல்லை இல்லை அவன் இப்போ ஒன்று மாதிரி இல்லை இல்லை அது மட்டும் இல்லை இப்போ அவனை மாதிரி நீ படுத்தேன்டா இந்த படம் முடிஞ்சிருமே.
ஏன்னு சொல்கிறேன் விளாங்குது உனக்கு படுத்து காட்டணும் நான் விளாங்க படுத்துறேன் என்ன பிரச்சனை இருக்கான்ட்டு அவன் படுத்தான் படுத்து போட அவன் செஞ்சே செய்வா இரவில் படுக்கல பக்கத்தில் அப்போ எஞ்சாத அப்படி அவன் கொரட்டையா கையை கால் தூக்கி போடுவானோ இப்போ கை கால் தூக்கி போடுவான்னா புன வெயிட்ரா அப்போ அவன் கையும் கோபம் இருந்திருந்தோடு கோபம் நான் ஜெயிலுக்கு அவனை எத்தனை பேசியிருப்பேன் இந்த கையை பிடிச்சி உப்பு ஏறிறான் வேணும் எழும்பட்டு வேணும் தெரியுமா ஓ இப்படி அமர்த்தி கொண்டு கொடுத்துருப்பான் என்ன கூதல் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த லைட்டுகளை ஃபிட் பண்ணிக்கக்கூடிய அந்த படமுமே நல்ல ஒரு அழகாக இருக்குதுன்னா ஸோ அந்த எவ்ரி திங் உண்மையிலே வந்துட்டு நல்ல ஒரு காமாகவும் நல்ல ஒரு க்ளீனாகவும் இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லா ரூமுக்குமே வந்து பால்கனி இந்த பால்கனி இது திறந்ததாக தானே அங்கேருந்து வாங்க இது கொண்டு வரியா ஆனால் இங்கே போயிடலாம் இந்த வீட்டாக்க உங்களோட வந்து அந்த ஐயா இருக்கிறாங்க ரைட் அப்போ நான் நினைக்கிறேன் வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் டூர் நாங்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிக்கிற கட்டத்துக்கு நெருங்கிட்டோம் இதில் காட்டக்கூடியான அடிஷனல் விஷயங்கள் வந்துட்டு ஜிம் இருக்குது அப்புறம் வந்துட்டு ஜிம் இருக்குது அண்ட் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸோ ரெண்டையும் வந்துட்டு நாங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு எடுக்கிறோம் அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இது என்ன விலைக்கு வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயிலை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்துட்டு இப்போ நான் வாங்கினாங்கள்ன்னு சொன்னால் வாடகைக்கு இருக்கிறதே வாங்கினேன்ட்டு சொல்லலாம் தான் இடம் 3 நாளைக்கு 3 நாளைக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் மிச்ச நாளைக்கு வேறு யாரும் வாங்குவாங்களே ஸோ அந்த மாதிரிக்கு அப்போ இந்த 3 நாளைக்கும் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி எவ்வளோ முடியுது யூரோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 550 யூரோ கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 160-165 கிட்ட வருது அப்போ 3 நாளைக்கும் வந்து 160ன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே தான் முடியுது ஸோ வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இப்படியான ஒரு அப்பார்ட்மெண்ட் அதுவும் கன பேர் தங்குறவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் வந்து நம்மளாக எங்களை பொறுத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கூடத்தான் ஆனாலுமே உங்களுக்கு தெரியும் வந்து ஹொலண்டில் நான் ஒரு ரூமில் வேணும்னா அந்த ஒரு ரூமுக்கே வந்து ஒரு நாளைக்கு $150 பே பண்ணாங்க கிட்டத்தட்ட 50,000 பே பண்ணாங்க ஒரு ரூமுக்கு 2 பேர் தங்குறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதுக்கு 2 அதுக்கு 2 4 அதுக்கு 2 6 அதுக்கு 2 8 பண்ணா சோஃபாலையும் ஒரு 2 பேரை கிடத்தலாம் அப்போ 10-12 பேருக்கிட்ட வந்துட்டு நிற்கலாம் வந்துட்டு தாராளமாக வாஷ்ரூம் இருக்குது அண்ட் வந்துட்டு தங்குமோட பெட்டு அது எல்லாமே இருக்கிறதால ஒரு 10-12 பேர் நிற்கலாம் ஸோ அதால் வந்துட்டு ஒரு நாளைக்கு 50,000ன்றது உண்மையிலே இந்த இடத்துல அதுவும் கொள்ளுப்பட்டியில் அவ்வளோ பெரிய கொஸ்டிலேன்னு சொல்லணும் இப்போ அதுவும் வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் தானே வந்துட்டு நிறைய ரூமுகள் அது இது கடைக்கு போயிட்டு வந்தேன் உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்கிறது ஒரு சின்ன ஒரு 28-29 வயசு பேர் என் தம்பிக்கும் பிள்ளைக்கும் அது இப்போ ஃபங்க்ஷன் உடுப்படுக்க வந்தேன் உடுப்பெல்லாம் எடுத்துட்டேன் ஆட்டோவில் வந்துடுறாங்க நான் பேச வளர்த்திட்டேன் இவன் இந்த கதையில கேட்க முன்னே அளவு இருக்கிறான் அவனோட சரியான இறங்க பிடிச்சவன் வீடியோ இருக்கல வந்து உண்மையிலே காசு கேட்கவே வெக்கமா இருக்கா மக்கள்கிட்ட சொல்லி தனியார் பஸ் வந்து இருக்கோ இல்லையோ சொல்லிட்டேன் உடுப்பெடுக்க வந்து உடுப்பெல்லாம் கையில் வச்சுக்குதோ இல்லை கொலையை கொண்டு நிற்கிறார் போற பஸ் அது 200 காசும் கிடக்கா அதங்க தான் அந்த என்ன இல்ல காசு பக்கத்து வந்து 200 பஸ்ஸை பார்க்க பஸ் ஆட்டோ அந்த லைன் பர்ஸ் வாங்கிட்டான்னு சொல்லி கால் பண்ணி காசு கேட்டு தான் நான் ஏடிஎம் கார்டு கிடந்தேன் பொக்கெட்டுக்கு அப்போ நாங்கள் தான் காசு போட்டா என்ன தடுப்பேன்டா காட்டு கிடக்குறேன்னா பர்ஸோட சும்மா வச்ச காசு அம்பிழுந்தேன் கொண்டு வந்ததே நான் அந்த கதையை சரி அப்போ வேட்டோட உண்மையிலேயே வந்து காசு கேட்க வெக்கமாக்கலாக்கா ஒரு டிக்கெட்டும் அடுத்தவங்களோட வந்து கேட்டது என்னது படத்துக்கு வீட்டை வருது மூதூர் போகிறீங்க மூதூர் போகிறதுன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பஸ்ஸில் எல்லாரையும் கேட்டா சிங்களமா இந்த பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்கன்னு நிற்கிறாங்களா ஒரு டிக்கெட் எடுத்தவங்களோட சொல்லி மற்றது அது இப்போ அந்த பஸ் இருக்கோ தெரியாம 1600 வருமா அதுக்கு இருக்கோ தெரியாதாமன்றது மாதிரி அப்புறமே இந்த 2500 காசு கொடுத்து விட்டது நீங்கள் ஓட்ட காசு எல்லாம் சரி
ஆனா உங்க கதையை 1.5 ரூபாவில இல்ல, நான் சொல்றேனே உனக்கு சொல்றது இப்ப வந்து என்ன உடம்புல எல்லாரும் வலிக்கிட்டாங்க காசு வைக்கிறது அது வந்து சொல்ற கதைகளுங்க இது வந்து பழைய மாடல் ஆயிட்டு இப்ப இந்த காசு கேட்டா கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இப்ப டிக்கெட் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கேட்டா வந்து அவங்க வந்து எப்படியும் கொடுக்க வந்து முன் வருவாங்க ஏன்னா நான் வந்து அது எடுக்கலோ சொல்றேன் ஆனா இதே சீன் ஒன்று வந்து எங்களுக்கு நடந்தது வெள்ளவத்தை பீச்சு கிட்ட ஒரு பொடியும் கேட்டோம் தெரியுமா ஆனா அது பிறகு நான் என்ன செஞ்சேன்னா அவன் போன் வச்சிருந்தவன் அப்ப நான் தாய்க்காரியோட எல்லாம் போன் பண்ணி கதைச்சு போட்டு கொடுத்தேன் நான் அந்த உண்மையா நிலைமை நான் சொல்றது உண்மை அவன் என்னன்னு சொன்னான் ஒரு மனுஷனுடைய முகத்துல பார்க்க தெரியும் அதாவது வந்து மூத்த பார்த்த தருவாண்டா உன்னை விட்டாண்டே முப்போ சரியான நீ கேட்கறதே இல்லையம்மா இப்ப நீ இருக்க டேடுக்கு அவர்த்து நின்றா சரி அப்படின்னு தெரியலையே நீ நிக்கிறே இந்த இடம் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு வேற வேன்ல இல்ல நடந்து வேன் காசு வந்துருந்தீங்க இப்ப நடந்தேன் போனேன் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லி இப்படி இப்படி டிக்கெட் எடுத்துறீங்களோட நான் ஆள் என்ன உடவு போட்டிருந்தாரு ட்ரௌசர் டிஷர்ட் அது தெரியுமாடா பார்க்க அப்படிங்கிறது பார்க்க நல்ல நீட்டாக நீட்டாக போயிட்டு என்ன சொல்றாங்க எங்களுக்கு நாளைக்கு இதே பிரச்சனை நாளைக்கு வரலாம் யார் சொல்ற கதை ஒன்று சென்டிமெண்ட் காய்ப்ப கூட இப்போ தாங்கலாட பக்கத்தில் இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ரொம்ப ஒரு விஷயம் வந்து ஆனா 100% தான் உண்மை 99% வந்து மற்றது என்னன்னு சொன்னா உண்மை அன்பமான்னு சொன்ன மாதிரி லைஃப்ல எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் பெறலாம் ஈவன் எங்களுக்கு கூட சொன்ன அப்படியா கட்டாயம் பெறலாம் வந்து ஆனா இருந்தாலும் அதை நாங்கள் மேக் ஷூர் பண்ணிட்டு எனக்கு வந்திருக்கு கவிதாஸுக்கு வந்திருக்கு நான் ரொமேனியாவில் வந்த முட்டம் வந்து கவிதாஸுக்கு வந்துட்டு ஒரு 100 ரூபா காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மூத்திர பிரச்சனை தெரியுமா 100 ரூபா காசு கொடுக்க மாட்டேன்டா அவரு கேட்காத ஆக்கள் இல்லையா சிங்கராக தமிழாக சிங்கள ஆக்கலாம் ஒரு பஸ் கான்சன் நேத்து ஆனா கவிதாசிட்ட பாட்டு பிச்சைன்ற சாமம் செய்யறாரு கட்ட சேதம் செய்யறாரு அப்ப காசை கொடுத்தோடனே அவள் பஸ்ஸுக்கு அப்படி போகுது சந்தோஷத்துல வேர் தொடுகி இல்லை நல்ல நீட்டாக தான் வந்தான் அப்படி இல்லை இதே சொல்லி நீட்டாக தான் இருந்தான் இந்த கதை பார்க்க உண்மையாலே அவன் ஓகேன்ற மாதிரி ஆனால் உண்மையிலே என்ன சொல்றது நல்ல ஒரு சந்தோஷமா தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த முடிவு வந்து அப்படி அமையும் நான் உண்மையா நினைக்கிறேன் அதான் டைம்ல வந்து டல்லா படுத்தினேன் படுக்கவே நீ தான் எழும்பி வந்த நீ இல்லைடா படுத்துட்டு தான் இப்போ எழும்பி வந்த கதையை யோசிச்சு கொண்டு வந்துட்டு எதுவுமே 2500 காசு பெருசு இல்லை அவனோட லைசன்ஸ் ஏடிஎம் அது இது நிறைய லவர்ட்ட போட்டோ என்ன தம்பியா என்ன லவர்ட்ட போட்டோ உனக்கு போட்டு இல்ல உனக்கு என்ன லவர்ட்ட போட்டோ தெரிஞ்சவன லவர்ட்ட கதை எல்லாம் சரி கதை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 கிட்ட வேறு வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ வந்துட்டு நாங்கள் வாடகைக்கு வந்திருக்கோம். அதையும் வந்துட்டு புக் பண்ணது இப்போ எங்களோட வந்தவங்க தான். இப்போ நாங்கள்னு சொன்னால் இப்போ எங்களை கேட்டிருந்தா நாங்கள் வந்து கொஞ்சம் சீப்பாகவும் நல்ல மாதிரியும் புக் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து அவங்க விலை வேணும் கிட்ட பிடிக்க பயமாக இருக்கிறாங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அவங்க விலை முன்னமே புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதால் ஒன்றும் செய்யலாது. இருந்தாலும் இதுவுமே ஓகேடா. இந்த அழுகுறாப்பா நடந்து சென்டிமெண்ட் நான் நினைக்கிறேன். அவனை அந்த பொடியனே ஒரு சகோதரத்து இந்த பார்வையில பார்த்துருக்காங்க. இது இப்ப நடந்ததுக்குள்ள சில நேரம் அவனுக்கு உண்மையா இருக்கலாம். அதுதான் 100% உண்மை, 99% போய் உண்மையில நடந்தது உண்மையா இருக்கலாமா? சில நேரம் இல்ல இல்ல அவன் சொல்றா அந்த ஒரு விதம் தான். நீங்க வந்து ஒரு ஆள் தான் பாத்துட்டு இதெல்லாம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நாங்களும் அங்க கிட்ட இடத்துல நிறைய இடத்துல பாத்துதான் யாராச்சும் சொல்லுவாங்க ஒரு ரூபா காசு கொடுத்துருப்பாங்க. 100 ரூபா கூகுள் கேட்டா சரி 100 ரூபா அண்டை கொடுத்தோம்டா. இல்ல அண்டை கொடுத்தோம்டா. இங்க கண்ணன் கொஞ்சம் கொடுத்தீங்க இல்ல பஸ் பாத்தி கொடுத்து பரதனுக்கு மட்டுமோ 30 ரூபா கொடுத்தோம். நான் நேரா கட்டேன். பஸ் வெள்ளத்துல வரணும் கோடி கொடுத்தேன். பரதனுக்கு 10 ரூபா கொடுத்தா ரொம்ப பேரண்ட்ல வச்சு கொடுத்தீங்க இல்ல பஸ்ல நீ உனக்கு சொன்னாங்க பரந்தல்ல 30 ரூபா கொடுத்து அவன் அந்த 30 ரூபாய்க்கு டிக்கெட் தான் இங்க வரும். என்னது கலைஞர் இப்ப அதுக்கு நடந்தவே இருக்காங்க. 30 ரூபா வாங்கி கொடுத்தாரு சொல்லிடுவாங்க. ஆனா மாநில ஒரு வழக்கம். நான் வந்து ஜோக்கா கதைக்கிறேன் பொய்யான விஷயங்கள. இவன் வந்து உண்மையை மட்டும்தாங்க இருப்பான். அம்மாட அம்மா
கொடுக்கவே இல்லையா அப்புறம் கொடுத்தா சரி அப்புறம் 150 30 காசா கொடுத்தேன் நான் அட ஒன்றுடா நூற்றி ஐம்பது அந்த காலையில் 150 நீ சொன்னான்னு தம்பி சொன்னான்னு சொல்லலாம் 150 ரூபாய்க்கும் 2 தாள் தான் 30 ரூபாய்க்கும் 2 தாள் தான் அப்போ அவன் கொடுத்தது 2 தாள் அவன் 30 ரூபாண்டா அவன் 150 ரூபா எது உண்மையில கடவுளுக்கு தான் தெரியும் அப்போ நான் முடிச்சு விடுவேன் வேணாம் எல்லாம் மேக்கிங் பண்ணிட்டு வைப்பா என்னால் வந்து லேட் ஆகுது ஸோ வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் இது படுத்து போட்டு மேலே ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு போயிட்டு குளிக்க போகிறோம் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்ன்ற வந்துட்டு இப்போ டிசைட் பண்ணி கொள்ளலாம் இருக்குது அப்போ இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் வேணா ஸோ முக்கியமாக நாங்கள் இதை வாங்கிட்டோம்னு சொன்னது வாடகைக்கு வாங்கியிருக்கோம் 3 நாளைக்கு இதெல்லாம் இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு போனோம் கொஞ்சம் பாவச்சு போட்டு அவ்வளோதான் ரைட் ஸோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் ஸோ இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்